பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை தூக்கி போடுறேன். சரி, ஒருவேளை பாலியல் தொழிலாளின்னு வச்சுப்போம், இல்லங்கிறது வேற. ஒரு பாலியல் தொழிலாளி ரேப் கேஸ் கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் சொல்லுதுங்களா? வெளியில பிரஸ்ல வந்து என்ன சொல்றான் அந்த சீமான், பாலியல் பொறுக்கி பாலியல் குற்றவாளி, நான் எதுக்கு சமரசம் பேசணும், நான் சமரசம் பேசணும் அவசியம் இல்லை, நான் எதிர்கொள்ளும் அப்படின்னு பெருமையா சொல்றாப்ல. பேசிட்டு உள்ள நீதிமன்றத்துல நாங்க சமரசம் பேசிட்டு இருக்கோம், அவங்க வெயிட் பண்ணுங்க பேசிட்டு வர்றோம் அப்படின்னு உள்ள பேசுறேன். இப்போ உள்ளன்றும் புறமொன்றும் ஒன்றுமாக இந்த மைப்புலி ஏசி வந்து பேசிட்டு இருக்காரு. டெல்லியில இவருக்கு ஆஜரான வக்கீல் இருக்காருல்ல, நிர்னிமேஷ் துபே அப்படிங்கிறது அந்த அட்வொகேட் பேர், இவருக்காக ஆஜரான அட்வொகேட். அந்த நிர்னிமேஷ் துபே யாருனாக்கா RSS பின்புலம் கொண்டு RSSல முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர். நிர்னிமேஷ் துபே உனக்கு முதல்ல எப்படி தெரியும்? அவர் RSS புள்ளின்னு தெரியாத உனக்கு? ஏன் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய எந்த வக்கீலுமே உனக்கு கிடைக்கலையா உச்சநீதிமன்றத்தில்? அல்லது தமிழ் தேசியத்தை மூச்சாக கொண்டவங்கள உச்சநீதிமன்றத்துக்கு யாருமே வக்கீலா போகலையா? இல்ல தற்கொலையா இருக்காங்கன்னு சொல்ல வரியா? நடிகை கஸ்தூரி வந்து சீமான் தரப்புல இருக்கிற ஒரு நியாயம் இருக்குது. அவர் வந்து ஒரு பெருந்தன்மையா 15 வருஷமா அவங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்றதுக்காக ஊடகத்துல இதை பேசாம இருக்காரு. இன்னைக்கு வந்து அவர் அப்படி பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. விஜயலட்சுமி அவர்கள்ட்டயே கஸ்தூரி ஃபோன் பண்ணி அவங்க டீல் பேசினாங்க, சீமானுக்காக அவங்க டீல் பேசினாங்க. அந்த ஆடியோவே விஜயலட்சுமி அவர்கள் வெளியிட்டு, நீங்க பொதுவெளியில பேசும் பொழுது திராவிடியா கும்பல் அப்படின்னு பேசுறீங்க. திராவிடியான்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். அப்படி பேசுகிற நீங்கள், அவன் ஒரு பெண்ணை பாலியலாக அவன் சுரண்டிருக்கான், பாலியலாக அவங்கள தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்திருக்கான் அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கு இடையில நீங்கள் பஞ்சாயத்துக்கு போறீங்கனாக்கா நீங்கள் யாருன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க, மக்கள் பார்த்துக்கிட்டோம். இதுக்கு பஞ்சாயத்துக்கு போகிறாங்கனாக்கா அதற்கு பேர் வேற. சீமான் அப்படி தான் இருப்பாங்க, அவன்ட்டாங்க பீல கல்ல தூக்கி போட்டாக்கா பீ திரும்ப நம்ம மேலே தாங்க போடும் அப்படின்னாக்கா அது பீ சமூகத்தில் இருக்குல்ல. நீ கல்லை தூக்கி விட்டறியாம இருந்தீங்கன்னாக்கா நாளை பண்ண அவனை காலை வைப்பானா இல்லையா? அப்ப அவன் கால அழுக்காகாதா? அப்ப நம்ம சுத்தம் பண்ணணும்ல. கம்யூனிஸ்ட் கட்சியில உள்ளவங்கள அவ்வளவு ஆபாசமா பச்சையா பேசிருக்கான். வாசகி தோழரா இருக்கட்டும், ஐயா சண்முகம் தோழரா இருக்கட்டும், ஆபாசமா பேசிட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன தகுதி இருக்குங்க? நான் கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து ஏன் சாட்டை சேனல் ஓப்பன் பண்ணும்போது யாரை கூப்பிட்டு ஓப்பன் பண்ண? நீங்க பிஜேபி காரன் கூப்பிட்டு ஓப்பன் பண்ணியா? RS காரன் கூப்பிட்டு ஓப்பன் பண்ணியா? கம்யூனிஸ்ட் கட்சியில உள்ள மூத்த தோழரை கள்ளக்கண்ணு கூப்பிட்டு நீ ஓப்பன் பண்ண? கள்ளக்கண்ணு யாருன்னு உனக்கு தெரியாதா? அவர் கம்யூனிஸ்ட் கட்சி தானே அவரு. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகளை விழிச்சுக்கணும். கள்ளக்கண்ணை ஆவட்டுக்கு வந்தாங்க செருப்பை கழட்டி அடிச்சிடணும். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம். சீமான் அவர்களோட பாலியல் வன்கொடுமை கேஸ், அதை வந்து 12 வாரத்துக்குள்ள விசாரிச்சு முடிக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தது. அதுக்கு ஸ்டே வாங்கியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. அந்த ஸ்டேக்கு முன்னாடி வரைக்கும் சீமானுக்கு அது ஒரு பெரிய நெருக்கடியா இருக்கும், இந்த வழக்கு வந்து பெரிய பிரச்சனையை தரும், அவருக்கு தண்டனை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் அவர் மேலே இருந்தது. அவர் ரொம்ப டிஃபென்ஸாக இருந்த மாரி ஒரு சூழல் தான் அப்படி மீடியாக்கள் மூலம் அவரும் அப்படி தான் வெளிப்படுத்தினா, அவரும் அப்படி தான் மீடியாக்கள் எல்லாம் பேட்டி கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த ஸ்டேக்கு அப்புறம் வந்து இந்த கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு, சீமான் வந்து வென்றுட்டாப்புல, இதுக்கப்புறம் இதில் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள் வெளில வருது. அப்போது அந்த கேஸுக்கான உண்மைத்தன்மை என்ன, பாதிக்கப்பட்டவங்க நிலைமை என்ன, இல்லை இவங்க சொல்கிற மாரி இந்த கேஸ் இதோட முடிஞ்சிச்சா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது அது தீர்ப்பு எப்படி வருங்கிறத பார்த்துட்டு தான் சொல்லணும். ஏன்னாக்கா நம்ம பாபர் மசூதி இடுப்பில் கோர்ட் என்ன சொன்னிச்சு அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி பல வழக்குகளில் கோர்ட் என்னவாக தீர்ப்பு சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி பில்கிஸ் பானு கேஸில் எனக்கு தீர்ப்பு வந்து இந்த மாநிலத்தில் கிடைக்காது அப்படின்னு சொல்லி தான் அந்த அம்மா நீதிமன்றத்தின் மீது, இங்கே உள்ள நீதிமன்றத்தின் மீது, அதாவது பாஜகவிற்கு ஆளுகைக்கு குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் அப்பொழுது சிஎம்மாக இருந்தார், அந்த மாநிலத்தில் எனக்கு தீர்ப்பு சரியாக கிடைக்காது அப்படின்னு அதிருப்தி ஏற்படுத்தி தான் அந்த அம்மா கோர்ட்டை மாற்றிட்டு மகாராஷ்டிரா கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே நீதியை வந்து போராடி வெற்றி பெற்று வந்தாங்க. அப்படி இருக்கும்போது தீர்ப்பு என்னவாக வரும் அப்படிங்கிற நம்ம தெரியல, அது மக்களுடைய பார்வைக்கு விட்டுருவோம். பெரியார் அவர்கள் போராடிய பல வழக்குகள் பதிவாகும் பொழுது அவருக்கு சாதகமான தீர்ப்புகள் வந்திருக்கு, அவருக்கு அசாதாரணமான தீர்ப்புகளும் வந்திருக்கு. அப்படி அசாதாரணமான தீர்ப்புகள் வரும்பொழுது அவர் முன்னாடியே அந்த அதிருப்தியை வெளிப்படுத்திடுவார். எனக்கு இதில் தீர்ப்பு வருங்கிற நம்பிக்கை இல்லை, அல்லது வரும்பொழுது பார்த்துக்கலான்ட்டுவார். அந்த தீர்ப்பு எதிராக வரும் என்று தெரிந்தே அவர் போராடுவார். ஏன்னாக்கா அது தீர்ப்பு அப்படிங்கிறத நம்ம வாங்கி வச்சுக்கிறது மட்டும் இல்லை, மக்கள் மத்தியில் அதையொட்டின ஒரு கருத்துரையை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு பரப்புரையை கொண்டு போய் சேர்க்கணும், அதில் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான். தீர்ப்பை வச்சுக்கிட்டும் ஏற்படுத்தலாம், தீர்ப்பு இல்லாமலும் நம்ம அதை ஏற்படுத்தலாம். அப்படி பல வழக்குகளில் ஒரு நிறைய சம்பவங்கள் செஞ்சிருக்காரு. குறிப்பாக அந்த நீடாமங்கலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நானே, அந்த வன்கொடுமை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நானே 2-3 இடத்துல நான் பேசியிருக்கேன். அதில் எதிரான தீர்ப்பு தான் வந்துச்சு. ஆனால் அதனுடைய மாற்றம் என்னவாக இருந்துச்சுனாக்கா, நீடாமங்கலத்தில் அன்று வரை இருந்த பார்ப்பனர் குடிநீர் கடை அல்லது பிராமணால் டீ கடை அப்படின்னு இருந்த கடைகள் எல்லாம் பெயர் மாற்றப்பட்டு அந்த போராட்டத்திற்கு பிறகு சமதர்மம் தேநீர் கடை, சமத்துவம் காப்பி கடை, அப்புறம் வந்து ஈவேரா பழக்கடை அப்படின்னு மாறிச்சு. இதில் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்ப்பனர் அல்லாதவர்கள் போயிட்டு அங்கே எதுவும் பொருட்கள் வாங்க முடியாது, வாங்குவதாக இருந்தால் வெளியிலேயே காசை வச்சுட்டு அவங்க வாங்கிக்கணும். டீ குடிக்கிறதா இருந்தால் ஒரு இதில் ஊற்றுவாங்க, இங்கேருந்து அந்த ஒரு குழாய் மாதிரி இருக்கும், அதில் வச்சு ஊற்றுவாங்க, அங்கே கொட்டாங்க வச்சுருக்கோம், அதில் குடிக்கணும், அப்படி தான் இருந்துச்சு.
இந்த போராட்டத்துக்கு அப்புறம் அது மாறுது. அப்ப பார்ப்பனர் அல்லாதவர்கள் அங்க கடைய வைக்கிறாங்க. பார்ப்பனர் அல்லாதவர்கள் வந்து எல்லோரும் உடன் சமமாக உட்கார்ந்து சாப்பிடுவதற்கும் டீ குடிப்பதற்கும் சூழலாக அந்த சமூகம் வந்து மாறுது. ஸோ அதுல தீர்ப்பு என்னவாக இருந்துச்சுனாக்கா, அந்த வன்கொடுமை ஒட்டின வழக்குல தீர்ப்பு எப்படி இருந்துச்சுனாக்கா, சம்பந்தப்பட்ட நபர்களே வாக்குமூலம் கொடுத்துமே தீர்ப்பு வந்து எதிராகத்தானே வந்துச்சு. ஆனா சமூக மாற்றம் நம்ம எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான சமூக மாற்றம் கிடைச்சிச்சு. அந்த மாதிரி தான் இந்த வழக்கில் நான் பார்க்குறேன். இந்த வழக்கில் தீர்ப்பு என்னவாக வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது இப்போதைக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு நிலுவை தான் கொடுத்துருக்காங்களே தவிர, தற்காலிக நிலுவை தான் கொடுத்துருக்காங்களே தவிர, இது ஒட்டுமொத்தமாக சீமான் நல்லவர், சீமான் மீது விஜயலட்சுமி அவதூறு பரப்புகிறார், அவர் வந்து பயங்கரமான உத்தம புத்திரன் அப்படின்லாம் நீதிமன்றம் வந்து இதுவரை சொல்லலை. சீமானுமே அப்படி சொல்லலை. சீமானே வந்து 2011 விஜயலட்சுமினா யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த நந்தன் படம் எடுத்த இயக்குனர் இரா சரவணன் அவர் பேட்டி எடுக்கும் பொழுது, எனக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு படுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் நேரம் இல்லை, நான் எப்படி திரும்பி ட்வீட் பண்ண முடியும், நான் அந்த சமூகத்துக்காக பிறந்தவன் அப்படின்லாம் பயங்கரமா பேசிட்டு இருந்தவர். அந்த தடா சந்திரசேகர் அப்படிங்கிறவரும் அந்த பேட்டியில கொடுத்தது என்னன்னா, சீமான் வந்து அந்த பொண்ணுக்கு உதவி செஞ்சதை தவிர அவர் வேற எந்த தவறும் செய்யல, மற்றபடி சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு தான் அவரும் பேட்டி கொடுத்திருக்காரு. ஆனா 2025 சீமான் என்ன சொல்ற அப்படின்னாக்கா, எனக்கும் விஜயலட்சுமிக்கும் தொடர்பு உண்டு, நான் அவருடன் தனிப்பட்ட முறையில் இருந்தது உண்மை, 6 மாதங்கள் நான் குடும்பம் நடத்திருக்கிறேன் விஜயலட்சுமியுடன் அப்படின்னு அவரே வாக்குமூலம் கொடுக்குறாப்புல. பணப்பரிவர்த்தனை நடந்துச்சா, பணப்பரிவர்த்தனை நடந்தது, நான் விஜயலட்சுமிக்கு பணங்களை அள்ளி கொடுத்தேன் என்று அவரே வாக்குமூலம் கொடுக்குறாப்புல. 2011 யாருன்னே தெரியாது, பார்த்ததே இல்லைன்னு சொன்ன சீமானு 2025 ஆமா நடந்ததெல்லாம் உண்மைதான், ஆனா அவங்க வந்து ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்றது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாப்புல. இது பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்றாப்புல, அது இல்லைங்கிறது வேற விஷயம். அவங்க ஒருவேளை அப்படியாப்பட்ட நபராக இருந்திருந்தா அவங்க பணத்துக்காக வாங்கிட்ட கையேந்த மாட்டீங்க, தேவையில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவங்க பாலியல் தொழிலாளி அப்படின்னு பாண்டமான ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறாப்புல. அது ஏன்னாக்கா, இங்க பொதுப்புத்தில மக்கள் யோசிக்கும் பொழுது ஒரு பெண்ணை நோக்கி, அதுவும் நடிகை வேற, அவங்க நடிகைனாக்கா இப்படித்தான் இருப்பாங்க, அவங்க வந்து மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் அல்லது சினிமாவில் வாய்ப்பு இல்லைனாக்கா இந்த தொழிலுக்கு வந்துருவாங்க அப்படின்னு பொதுப்புத்தில உள்ள ஒரு அழுக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த அழுக்கை இவர் பயன்படுத்திக்க பார்க்கிறார். அது ஒரு ஆணாதிக்க மனநிலையிலிருந்து, ஒரு சனாதன புத்தியிலிருந்து வரக்கூடியது. அதனால அந்த பழியை தூக்கி அந்த அம்மா மேல போட பார்க்கிறாப்புல. இது வெட்ட வெளிச்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால வழக்கு தீர்ப்பு என்னவாக வரும் வரலாங்கிறது நமக்கு அது பிரச்சனையே இல்லை. மக்கள் மத்தியில இவர் எப்படியாப்பட்ட நபர் அப்படிங்கிறது இப்போ போய் சேர்ந்திருக்கு. அவர் ஒரு பாலியல் தொழிலாளி, அவங்க கூப்பிட்டு தான் நான் போனேன் அப்படின்னு சொல்றாப்புல. அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்களும் இப்போ வளர்ந்துட்டாங்க. ஒரு பையன் 10வது படிக்கிறான்னு நினைக்கிறேன், இன்னொரு பையன் கை குழந்தையா, அது சின்ன பையனா இருக்கான். இவங்கெல்லாம் வளர்ந்து வரும்போது இந்த வீடியோக்கெல்லாம் டிஜிட்டல் உலகத்துல இந்த வீடியோக்கெல்லாம் திரும்ப திரும்ப வரும். அவங்க அப்பா பெரிய பையனுக்கு விவரம் தெரியுது, ஸ்கூலுக்கு போறான், இதெல்லாம் கேட்பாங்களே, பிரச்சனையா ஃபீல் பண்ணி தான் அப்படின்னு சொல்றாப்புல. பொங்கல் விழா அப்ப என்ன சொல்றாப்புன்னா, அப்பா உனக்கு பொம்பளை சோப்பு கேட்குதா அப்படின்னு அது ஜாலியா கான்வர்சேஷனா மாத்த முயற்சி பண்றாப்புல. அப்ப வீட்டுக்குள்ள என்னன்னாக்கா, இப்படியா நீ தான் வாக்குமூலம் கொடுக்குற, நீ டிஃபெண்ட் பண்ணும் இந்த இடத்துல, நீ யோக்கியன்னாக்கா, நீ வந்து இப்ப பிரபாகரனுடைய மகன் என்பது உண்மையாக இருந்தால், என் தலைவன் யார் தெரியுமா, உலகத்தையே கட்டி ஆண்டவன் என் தலைவன், ராஜராஜ சோழம் பரம்பரை, நான் வந்து பிரபாகரன் பரம்பரை, புலிகள் பரம்பரை அப்படின்னு சொல்றது உண்மையாக இருந்தால், பிரபாகரன் என்கிட்ட தான் கையெழுத்து போயிருக்காரு என்று சொல்வது உண்மையாக இருந்தால், நீ என்ன டிஃபெண்ட் பண்ணணும்னாக்கா, அந்த அம்மா வைக்கிற குற்றச்சாட்டு அனைத்தையும் பொய்ன்னு டிஃபெண்ட் பண்ணணும். அது மீடியாக்கள்கிட்டையும் சரி, நீதிமன்றத்திலையும் சரி. அந்த அம்மா வைக்கிற குற்றச்சாட்டு 7 முறை கருக்கலைப்பு செய்தேன் என்று சொன்ன குற்றச்சாட்டு பொய், நான் நிரூபிக்க தயார், அந்த அம்மாவை கோர்ட்டுக்கு வர சொல்லுங்க, நான் கோர்ட்ல டிஃபெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொடக்கு போட்டு சவால் ஒண்ணும். அந்த அம்மாவோட நான் வாழ்ந்தேன் என்று அந்த அம்மா சொல்வது பொய், சொடக்கு போட்டு நான் சொல்றேன், அந்த அம்மாவை நீதிமன்றத்துக்கு வர சொல்லுங்க, நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லணும். அந்த அம்மா சொல்ற குற்றச்சாட்டுகள், என்னை வந்து பாலியலாக துன்புறுத்தினான் இந்த சீமான், அவங்க வந்து மாதவிடாய் காலத்துல கூட என்னை சும்மா விட மாட்டான், ஆபாசமான படங்களை போட்டு காமிச்சு அப்பையும் கூட உறவு வச்சுக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி வச்சுப்பாங்க கூட என்ற அந்த அம்மா வீடியோவில் சொன்ன குற்றச்சாட்டு பொய், நிரூபிக்க நான் தயார், அந்த அம்மாவை நீதிமன்றத்துக்கு வர சொல்லுங்க. அவன் வந்து குடிச்சிட்டு காலையில 8 மணிக்கு போதையில அந்த அம்மாவை ஆபீஸுக்கு வர வச்சு, நான் அந்த அம்மா அனுமதி கொடுக்காத பொழுதும் வலுக்கட்டாயமாக நான் உடலுறவு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா என் மீது வைக்கிற குற்றச்சாட்டு பொய், நான் நிரூபிக்க தயார், நீதிமன்றத்துக்கு விஜயலட்சுமி வர சொல்லுங்க அப்படின்னு பேசியிருந்தாக்கா நீ யோக்கிய, நீ ஒரு தமிழ் தேசியவாதி, நீ புலிகள் ஆதரவாளர், நீ ஆகச்சிறந்த தமிழ் மக்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு தூக்கி கொண்டாடலாம். ஆனா அந்த அம்மா வைக்கிற குற்றச்சாட்டு முழுக்க பொய்ன்னு எங்கேயாவது நீ மறுத்திருக்கியா? இது எல்லாமே பொய்ன்னு மறுக்கல, மாறா என்ன சொல்றேன்னாக்கா, அந்த அம்மாவை பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை தூக்கி போடுற. சரி, ஒருவேளை பாலியல் தொழிலாளினே வச்சுப்போம், இல்லைங்கிறது வேற. சரி, நீ சொல்ற ரூட்டுக்கே வர்றேன். ஒரு பாலியல் தொழிலாளி ரேப் கேஸ் கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் சொல்லுதுங்களா? பாலியல் தொழிலாளியாகவே இருந்தாலும் அவங்களோட விருப்பம் இல்லாமல் ஒருவன் அவளை தொட நினைத்தால் அது பாலியல் வன்புணர்வு தான். அப்படி இருக்கும் பொழுது பாலியல் தொழிலாளின்னு நீ அவங்க பாலியல் தொழிலாளியா இல்லையாங்கிறதே இங்க வழக்கு கிடையாது. வழக்கு நீ அவருடன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து சேர்ந்து வாழ்ந்தியா இல்லையா, அதுல அவங்க கர்ப்பமாகி 7 முறை அந்த கருவை நீ கலைச்சிருக்கிறதுன்னு அவங்க சொன்ன குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா,
அதுக்கப்புறம் நீ அவங்களுக்கு ஃபினான்ஷியலா உதவி பண்ணியிருக்க, அது பண்ணியா இல்லையா, இதெல்லாம் எதற்காக பண்ணங்கிறதான் கேள்வி. அப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகும் பொழுது ஏன் இந்த குற்றச்சாட்டை வந்து நீ முன்வைக்கல? எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு வசதியான வீட்டுல வாக்கப்பட்டு போயிட்டேன், எனக்கு இப்போ ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் ஒரு பெரிய கட்சி, அந்த பெரிய கட்சியோட தலைவரா இருக்கேன், எனக்கு இன்னைக்கு ஒரு அளவுக்கு பொருளாதாரம் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதுனால இந்த பொருளாதாரத்தை ஆட்டைய போடுவதற்காக, ஏன்னா அந்த அம்மாவுக்கு பொருளாதார தேவை இருக்கு, அதனால இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சு பிளாக்மெயில் பண்ணி, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பிளாக்மெயில் அப்படின்னு சொல்றாப்புல அவரு. அப்ப பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட பணத்தை பறிக்கிறதுக்காக வர அப்படின்னு சொல்றாப்புல. இது முதல்ல தவறு என்பதை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருக்கு கல்யாணம் நடந்தது 2013 8வது மாசம் அவருடைய கல்யாணம் நடக்குது. அந்த அம்மா முதல்ல புகாரா எப்ப கொடுத்துச்சுனாக்கா 1/6/2011 அதிமுக பீரியட். அப்ப மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்காங்க. அவங்க உயிரோடு இருக்கும் பொழுதுதான் அதிமுக பீரியட்ல தான் அந்த அம்மா போயிட்டு வழக்க சீமான் மீது புகாரா கொடுக்குறாங்க. அது 1/6/2011 அதுதான் எஃப்ஐஆரா கன்வெர்ட் ஆகுது. இது எஃப்ஐஆரா கன்வெர்ட் ஆனவனே அடுத்த 7வது நாள் 8/6/2011 விகடன்ல இந்த பேட்டி வருது. யார், இந்த இரா சரவணன் என்கிற அந்த யோக்கியர் இருக்காருல்ல, அந்த நந்தன் என்கிற படத்தை எடுத்த யோக்கியர் இருக்காருல்ல, அவரு நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு அஜித் பேசின ஒரு டயலாக் ஒரு படத்துல வரும் பாருங்க. ஸோ அந்த படத்தை வந்து வினோத் அவர் தான் டைரக்ட் பண்ணாப்புல. அங்கே காப்பி இது வாங்கி ரைட்ஸ் வாங்கி இங்கே ஹிந்தியில் உள்ள ரைட்ஸ் வாங்கி பிங்க்னு நினைக்கிறேன் படம் பேர், அமிதாப் பச்சன் எடுத்து அதை ரைட்ஸ் வாங்கி இங்கே பண்ணாங்க. அது பெண்களுடைய சுதந்திரம் பற்றி, அவங்களுடைய விடுதலை பற்றி பேசுகிற, ஒரு பெண்ணியம் பற்றி பேசுகிற ஒரு திரைப்படம் அது. அதில் தான் நோ மீன்ஸ் நோ, யாராக இருந்தாலும் ஒரு பொண்ணு நோ சொன்னாக்கா நோ தான். அது காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஏன் அவங்க பாலியல் தொழிலாளியாக கூட இருக்கலாம். அவங்க ஒரு ஆண்கிட்ட நோன்னு சொன்னாக்கா அவங்க நெருங்கக்கூடாது. அதை தாண்டி எனக்கு உரிமை இருக்கு, நான் தானே உன்னை காசு கொடுத்து ரூமுக்கு கூட்டு வந்தேன், அல்லது நான் உன்னுடைய லவ்வர் இல்லையா, அல்லது நான் உன்னுடைய கணவர் இல்லையா, நான் உன்னை வந்து கரம் படிக்க போறவன் இல்லையா, உனக்கு நிச்சயதார்த்தம் எழுதியாச்சு இல்லையா, இந்த எந்த காரணத்தை சொல்லியும் நீ அவளை வந்து வற்புறுத்தக்கூடாது. மீறி வற்புறுத்தினாக்கா அது பாலியல் குற்றம், நீ ஒரு பாலியல் குற்றவாளி. அந்த இடத்துல பார்த்தா சீமான் பாலியல் குற்றவாளி. இந்த ஹெச் வினோத் பண்ண படம் இருக்கு இல்லைங்களா, இதை பாராட்டி எழுதுறாப்புல இந்த இரா சரவணன். எழுதி பயங்கரமா ஒரு பெண்ணிய பார்வையில இருந்து எழுதி இந்த ட்வீட்டை போடுறாப்புல. இன்னைக்கு அதே பாலியல் குற்றத்தை செஞ்ச ஒருத்தர், ஒரு பாலியல் குற்றவாளி, பாலியல் பொறுக்கி சீமான 2011 அவன் யோக்கியன் நிரூபிக்கிறதுக்கு நீ ஒரு கட்டுரை எழுதுறனாக்க நீ எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்ப? உனக்கு என்ன மனசாட்சி இருக்கு முதல்ல? இப்ப இந்த கட்டுரையை படிச்சுட்டு மக்கள்லாம் நம்பி சீமான வந்து தலைவனை ஏத்துக்கணுமா? தலைவனை ஏத்துக்கிறது என்ன தகுதி இருக்கு அவனுக்கு? முதல்ல ஒரு பாலியல் குற்றவாளி பொதுவெளியில பேசும் பொழுது பெரியாருக்கு எதிராக, பெரியார் மீது விமர்சனம் என்பது வேறு, யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. ஆனா நீ அவர் சொல்லாததை, அவர் பேசாததை பேசினார் என்றும் சொன்னார் என்றும் எழுதினார் என்றும் உன்னுடைய வக்கர புத்தியிலேருந்து நீ ஒன்று பேசிக்கிட்டு இருக்க. இப்படி பேசும் பொழுது நீ வெளியில வந்து பேசணுமா இல்லையா? ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியை நான் படமா பண்றேன் என்று சொல்ற இந்த இரா சரவணனை, அப்ப ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்கள்னாக்கா வெறும் பட்டியல் சமூக மக்கள் மட்டும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்ல, இங்க உள்ள பார்ப்பனர் அல்லாத ஒட்டுமொத்த மக்களுமே ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். ரிசர்வேஷன் படி இன்னைக்கு ஐஐடியில பார்ப்பனர் அல்லாதவர்களுடைய எண்ணிக்கை ஃபேக்கல்ட்டியா பார்த்தோம்னாக்கா ரிசர்வேஷனே அவங்க ஃபில் பண்ணாம வச்சிருக்காங்க. நீங்க ஐஐடியா அல்லது அக்ரஹாரமா நம்ம டவுட்டா இருக்கும் உள்ள போனோம்னாக்கா, அங்க உள்ள ஒரு தலைவர், அந்த ஐஐடியினுடைய ஹெட், இங்க மெட்ராஸ் உள்ள ஐஐடி ஹெட் என்ன சொல்றாருன்னா, மாட்டு மூத்தனை குடிங்க அவங்களுக்கு எந்த வியாதியும் வராதுன்னு ஒருத்தர் சொல்றவர் தான் தலைவரா வச்சிருக்காங்க. அவருக்கு என்ன கல்வி அறிவு இருக்கும், அல்லது அவருக்கு என்ன திறமை இருக்கு அங்க தலைவரா உட்கார்றதுக்கு? அறிவியலை, சயின்ஸை பத்தி பேசணும். மாட்டு மூத்திரம் குடிச்சா அவங்களுக்கு எல்லா நோயும் குணமாகும்னு சொல்றாப்புல. இந்த அளவுல தான் ஐஐடியே இருக்கு. அப்ப ஐஐடியா அக்ரஹாரமான நம்ம டவுட்டா இருக்கு. அப்ப பார்ப்பனர் அல்லாதவர்களுடைய ரெப்ரசன்டேஷனே உள்ள இல்ல, முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுடைய ரெப்ரசன்டேஷன் மட்டும்தான் இருக்கு. அப்ப ஒடுக்கப்பட்ட மக்கள்னா வெறுமனே பட்டியல் சமூக மக்கள் மட்டுமல்ல, இங்க உள்ள பிசி எம்பிசியும் ஒடுக்கப்பட்டவன் தான். அவனுடைய ரெப்ரசன்டேஷனும் ஒன்றிய அமைச்சரவைகளுடைய பொறுப்புகள் இருக்குல்ல, செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, இதுல பிசி எம்பிசியோட ரெப்ரசன்டேஷனே இல்லை. எஸ்சி வேணா 3 வச்சிருக்காங்க, எஸ்டிக்கு 1 கொடுத்துருக்காங்க, பாக்கி 200-300க்கும் மேற்பட்ட செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, இதெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான போஸ்டிங். அதாவது இந்தியா என்கிற இந்த கவர்மெண்ட் இருக்குல்ல, இந்த அரசாங்கம், இந்த அரசாங்கம் என்ஜின் எப்படி சொல்லணும், எந்த பக்கம் சொல்லணும், எதை நோக்கி இந்த என்ஜின் போகணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற போஸ்டிங் அதெல்லாம். அந்த போஸ்டிங்ல பிசி எம்பிசியே இல்லை. பேருக்கு வேணா எஸ்சிக்கு 2 கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு 1 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாக்கி கிட்டத்தட்ட 1000 போஸ்டிங். இது இதுல நம்ம ரெப்ரசன்டேஷன் எவ்வளவு வரணும்? பிசிஏ இல்லையே, எம்பிசிஏ இல்லையே. அப்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னாக்கா பட்டியல் சமூக மக்கள் மட்டுமல்ல, பார்ப்பனர் அல்லாத பிசி எம்பிசி மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிற, அல்ல பட்டியல் சமூக மக்களுடைய வழியை நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிற, தன்னுடைய இறுதி மூச்சு வரை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசி தன்னுடைய வாழ்நாளையே அதற்காக செலவிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள்.
தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளையும் முழுக்க முழுக்க கடைசி மூச்சு வரை அதற்காக அவர் போராடி இருக்காரு. அவரை பத்தி அவர் பேசாத சொல்லாத ஒரு வக்கர புத்தியோட அவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு சீமானுக்கு சப்போர்ட்டா கட்டுரை எழுதுற, அவனை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துறவன் படத்துக்கு ரங்கராஜ் பாண்டேவை கூப்பிட்டு பேச வைக்கிற, தமிழ்தாய் வாழ்த்த அவனுடைய நிகழ்ச்சியில நீ புறக்கணிக்கிற. இப்ப அவன் அப்படி பேசும் பொழுது அன்னைக்கு பிங்க் படம் ரீமேக்கான படம் நோ மீன்ஸ் நோனுக்கு நீ ஒரு பாராட்டு கட்டுரை எழுதுற இல்ல, ட்வீட் போடுற இல்ல, இன்னைக்கு இந்த பாலியல் பொறுக்கைக்கு எதிராக நீ ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிற? அவனை பாராட்டுறது, தூக்கி பிடிக்கிறது, அவன் செஞ்ச குற்றங்களுக்கு முட்டு கொடுக்கறதுனா மட்டும் எல்லாம் ஓடி வர்றீங்க. திரைத்துறையினர் அப்படிங்கிற பேர்ல டேக் போட்டுட்டு யாரோ வர்றீங்க. இன்னைக்கு ஒரு பாலியல் பொறுக்கியவன், ஒரு பாலியல் குற்றவாளி, பெரியாரின் மீது இவ்வளவு வன்மத்தை கக்கிட்டு இருக்கான், வக்கரத்தை கக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் எங்க போய் ஒளியுறீங்க? எங்களால பேச முடியாதுங்க. நான் இவனோட இராசரனை விட்டுருங்க, அவன் ஒரு அயோக்கியன். மற்ற திரைத்துறையினர் இருக்காங்களா, அவங்களும் பேசணும்ல, இல்லை நாங்கள் படம் பண்ண முடியாது, எங்களுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா, சீமானை தூக்கி பிடிக்கிறப்ப மட்டும் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் வரல? இல்லை அவர் ஆனால் இந்த விஷயத்துக்கு திரைத்துறையில் இருக்க பல பேரை வந்து சாட்சியா எழுக்கிறாரு, பாரதி ராஜா உட்பட பல பேர் வந்து சாட்சியா எழுக்கிறாரு. அப்போ தங்கள் பேருக்கு எடுத்துன்னு கூட அவங்க வந்து பேச மாட்டாங்க. ஆமா, அப்ப சீமானை தூக்கி பிடிக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு சொபஸ்டிகேட்டடா ஒரு விஷயம் கிடைக்குது, சில ஆஃபர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கலாம், அல்லது இங்க உள்ள ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்களுடைய பார்வை நம் மீது விடும், அதனால நம்ம வந்து தாக்கப்பட மாட்டோம். இந்த பக்கம் திராவிடம் கம்யூனிசம்னு பேசுறவன் ஜனநாயகவாதியா இருப்பான், அவன் வந்து பாவம் பார்த்து நம்மளை விட்டுருவான். ஆனா இவனுக்கு எதிராக பேசினோம்னாக்கா இவனுக்கு பின்னாடி உள்ள ஐடி விங்கோ அல்லது பிஜேபி ஆர்எஸ்எஸ் உள்ள ஐடி விங்கோ அந்த அதிகார வர்க்கமோ நம்மளை ஈடியை வச்சு பின் பண்ணலாம். யாரோ 2 விவசாயிகள், கோவணம் கட்டின விவசாயிகளை சேலத்துல ஈடியில பின் பண்ண முடியுது அப்படின்னாக்கா பாரதராஜா மீது பின் பண்ண முடியாதா என்ன? சேரன் மீது பின் பண்ண முடியாதா என்ன? சமுத்திரகனி மீது பின் பண்ண முடியாதா என்ன? சசிகுமார் மீது பின் பண்ண முடியாதா என்ன? அல்லது அவர்கள் அதற்கு பயந்துகிட்டு அவங்க சீமானுக்கு எதிராக பேசாமல் இருக்கலாமே தவிர, அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஆள் மனதிலையும் பெரியாரை பற்றி பேசினதுல நீங்க தனிப்பட்ட முறையில் பேசினாக்கா இவங்க எல்லாருமே காரி தான் தூக்குவாங்க சீமானை. பொதுவெளிக்கு ஏன் அப்படி வரமாட்டேங்கிறாங்கனாக்கா, இவனுக்கு பின்னாடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இருக்கு, அதனால எதிர்த்து பேசணும்னாக்கா நம்மளை ஈடுல பின் பண்ணலாம், படம் வெளிவரும் பொழுது சென்சார்ல ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால வேணா பயத்துல உட்காந்துருக்கலாம். அப்படி உங்களுக்கு அந்த பயம் இருக்குனாக்கா, அது முன்னாடியே உங்களுக்குள்ள பயம் இருக்குங்கிறத நீங்களே சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி இப்ப சீமானுக்கு பண்ணிட்டீங்க, இதற்கு அப்புறம் யாருக்கும் இந்த மாதிரி சப்போர்ட் போட்டு வராதிங்க அப்படிங்கிற கோரிக்கையை தான் நம்ம வைக்கிறோம் முன்னாடி. இப்போ உச்சநீதிமன்றத்துல இந்த கேஸை உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேணாம், ஏன்னா இங்கே லோக்கல்ல வந்து ஒரு அரசு இன்டென்ஷன் இருக்குது, அரசு ரீதியாக பழி வாங்குறதுக்காக இந்த வழக்கு வந்து நடக்குது அப்படின்றதுக்காக இது உச்சநீதிமன்றம் இந்த கேஸ் நடத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் ஒரு பஞ்சாயத்து வெளில முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாலியல் வன்கொடுமை கேஸில் சொல்கிறது இப்படி ஒரு தொழிற்சங்கத்துக்கும் ஒரு தொழிற்சாலையோட ஓனருக்கும் இப்படி நடத்த சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து ஊதிய உயர்வு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை போனஸ் பிரச்சனையாக இருக்கலாம், அவங்க கேட்குற பர்சன்டேஜ் நீங்கள் வாங்கன்னு சொல்லி நீங்கள் பேசிட்டு வாங்க அப்புறம் வழக்கு வைக்கலாம்னு சொல்லி அதில் ஒரு வழக்கு இருக்குது. ஆனால் ஒரு பாலியல் வன்கொடுமை கேஸுக்கு வந்து வெளியில் போய் பேசிக்கிங்க, யாரை மேலே குற்றச்சாட்டுறாங்களோ அவங்ககிட்டயே ஒரு பஞ்சாயத்து பேசிட்டு வாங்கன்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இதுதான் காம்ப்ளிகேட்டடாக நமக்கும் புரியல. எனக்கா இன்னும் இந்த உள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவல் நமக்கு இன்னும் தெரியல. ஸோ அது தெரிஞ்சாதான் நம்ம முழுமையாக பேச முடியும். இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னாக்கா 2 விஷயம். ஒன்று, இந்த கேஸு விஜயலட்சுமி கொடுத்த கேஸு ப்ரொசீடிங் ஆகி இப்படி வரல, அவங்க கொடுத்த கேஸு அப்படிதான் இருக்கு அங்கே நீதிமன்றத்தில். அது எப்போ எடுப்பாங்களோ அது நம்பர் போயிருக்கும், அவங்க வரப்ப அந்த கியூவில் வரும்போது தான் எடுப்பாங்க. மாறா இவர் அந்த கேஸை எடுக்கக்கூடாது, அதை குவாஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சீமான் தான் போறாப்புல ஹைகோர்ட்டுக்கு. ஸோ அதில் திமுகவோ அல்லது திமுக ஆதரவாளர்களோ விஜயலட்சுமி போகல, அவங்க கொடுத்த கேஸ் ஏற்கனவே ஃபைல் பண்ணி அவங்க சீல் போட்டு வாக்குமூலம்லாம் வாங்கி வச்சுட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போயிருச்சு. நீதிமன்றம் அதை எப்போ கையில் எடுக்குதோ அது அப்போ தான் வரும். அதற்கு முன்னாடியே இவர் தான் வாலண்டராக போய் அதை குவாஷ் பண்ணுங்க, தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு போனார். அப்போ தான் நீதிபதி இளந்திரன் அவர்கள் எடுத்து பார்க்கும் பொழுது இது பாலியல் குற்றம்ங்க, அந்த மாதிரி வாக்குமூலம்லாம் கொடுத்துருக்காங்க, இது எஃப்ஐஆர் ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை குவாஷ் பண்ண முடியாது, அதனால விசாரணை என்னன்னு நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க அப்படின்னு அனுப்புறாங்க. இப்போ விசாரணை பண்ணாக்க தலைவன் மாட்டிப்பான். அவர் விரும்பினது அதானே, கேஸ் சீக்கிரம் முடியும்ன்றதானே, அவர் தான் 12 வாரத்துல முடிச்சு சொல்லுங்கன்ட்டாரு. அப்போ கேஸ் முடிஞ்சிடும்ல? ஆமா, அது 12 வாரம் கொடுத்துட்டாங்க. 3 மாசத்துல விசாரிக்க போறாங்க. விசாரிச்சு வரும்பொழுது உனக்கு 3 மாசம் நீ வெயிட் பண்ண போற, வெயிட் பண்ணி உன் மேல தவறு இருக்கால நீதிமன்றம் சொல்லிவிடும் விசாரணையில. நீ அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு போறங்கிறதா என்னுடைய கேள்வியுமே. இப்ப நீ டெல்லிக்கு ஏன் ஓடுறங்கிறது தான். தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் நீ வந்து உட்கார மாட்டேங்கிற? இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள நீதி கிடைக்காதுன்னு நினைக்கிறியா? நீ வந்து இந்த தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மண்ணுக்காகவும் தமிழ்நாட்டில் உள்ள காக்கா குருவி மலை மட்டைக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்கள. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் உன் பக்கம் நிற்பாங்கல்ல. அப்ப தமிழ்நாட்டில் உனக்கு நீதி கிடைக்கும் நம்பர் இல்லை, அது ஓம் மண்ணு நம்பர் இல்லை. நீ எதுக்கு பயந்துகிட்டு நீ டெல்லிக்கு எதுக்கு ஓடுற? நீ தமிழர், நாம் தமிழர்னு சொல்ற, எதுக்கு ஒரு ஹிந்தி ஸ்டேட்டுக்கு எதுக்கு போடுற? டெல்லிக்கு எதுக்கு ஓடுற நீ? அதுவும் டெல்லியில இவருக்கு ஆஜரான வக்கீல் இருக்காருல்ல, நிர்னிமேஷ் துபே அப்படிங்கிறது அந்த அட்வொகேட் பேர், இவருக்காக ஆஜரான அட்வொகேட். அந்த நிர்னிமேஷ் துபே யாருன்னாக்கா ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட ஆர்எஸ்எஸ்ல முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர். நீ வந்து நான் திமுக திராவிடம்லாம் நமக்கு பங்களிச்சண்ட, பிஜேபி தான் வந்து இந்த ஒட்டுமொத்த மண்ணின் எதிரி, மக்களின் எதிரி,
அதனால முதல்ல நம்ம எதிர்க்க வேண்டியது பிஜேபி என்று சொன்ன உனக்கு எப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் வந்து சைன் ஆகும் உனக்கு? இப்போ ஒரு திகாரனுக்கோ அல்லது திவிக காரனுக்கோ தாப்பேதிக காரனுக்கோ ஒரு யூடியூப் போட்டோஸுக்கோ ஒரு ட்ரைப்ஸுக்கோ பிரச்சனை வரும் பொழுது ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் நமக்காக சைன் ஆகி நம்மளை விடுவிக்கிறதுக்கு அவன் நமக்காக வாதாடுவானா? மாட்டான். கண்டிப்பா நம்மளை எப்படி படுகொலியில தள்ளலாங்கிறதா அவனோட நோக்கம். இன்னைய வரைக்கும் வீடியோவை போட்டு அங்கங்க நம்ம மேல வழக்குகள் பதிவாயிட்டு இருக்கு. நீ இவ்வளவு ஃப்ரீயா பேசுற போற வர ஒன்ன அதுல இருந்து விடுவிக்கணுங்கிறதுக்காக இந்த பார்ப்பன லாபியை கையில வச்சிருக்கிற நிர்னிமேஷ் துபே அப்படிங்கிற ஆர்எஸ்எஸ் புள்ளி உனக்காக எப்படி ஆஜராகுது? நிர்னிமேஷ் துபே கிட்ட யாரு முதல்ல பேசுனா? நீ என்ன சொல்றனாக்கா தமிழ் ஒற்றை மொழி தமிழ், ஆங்கிலம் கூட வேண்டாங்கிற, தமிழை மட்டும் தான் படின்னு நீ சொல்ற. அவருக்கு ஹிந்தி இங்கிலீஷ் தான் தெரியும் நிர்னிமேஷ் துபேக்கு. நிர்னிமேஷ் துபேட்ட என்ன லாங்குவேஜ்ல போய் நீ பேசுற? முதல்ல தமிழ்ல பேசுனியா? நிர்னிமேஷ் துபே உனக்கு முதல்ல எப்படி தெரியும்? அவர் ஆர்எஸ்எஸ் புள்ளின்னு தெரியாதா உனக்கு? ஏன் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய எந்த வக்கீலுமே உனக்கு கிடைக்கலையா உச்சநீதிமன்றத்துல? அல்லது தமிழ் தேசியத்தை மூச்சாக கொண்டவங்கள உச்சநீதிமன்றத்துக்கு யாருமே வக்கீலா போகலையா? இல்ல தற்கொலையா இருக்காங்கன்னு சொல்ல வரியா? இல்ல தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் நிறைய பேர் வந்து புத்திசாலி நீ தானே சொல்ற. அப்ப அங்க இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு நீ ஏன் உள்ள போல? அப்ப அந்த லாபி தேவைப்படுது அவங்களுக்கு. அப்ப அது ஏன் ஆர்எஸ்எஸ் லாபி உனக்கு ஏன் தேவைப்படுது? ஆர்எஸ் காரன் உன்னை எப்படி விடுவிக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து சைன் பண்ணுவான். அப்ப சங்கி என்றால் சக நண்பன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், பெரியாருக்கு எதிராக தொடர்ந்து வக்கரங்களை கக்கிறதா இருக்கட்டும், இதோட சேர்த்து நீங்க அந்த நிர்ணய முடிச்சு போட்டு பாத்தீங்கன்னாக்கா இது நேரம் நாக்பூர் அசைன்மெண்ட்ங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இவங்க நீதிபதி வந்து நீங்க சமரசம் பேசிட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஒரு பாலியல் குற்றத்துக்கு போயிட்டு நீங்க எப்படி சமரசம் பேசிட்டு வாங்கன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இவனே தான் அந்த அம்மாவை வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்றான். பாலியல் தொழிலாளி விரும்பி கூப்பிட்டாங்க, நான் போனேன். சரி, நீங்க சட்டத்தின்படி இது சரியாகுமா? முதல்ல இல்ல, இவங்க தரப்புல இருந்து வைக்கிற அட்வொகேட் தான் நாங்க வெளியில வந்து சமாதானம் பேசுறதுக்கான முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்கிறோம். அது இந்துல கூட வந்திருக்கு. அவங்களுடைய நாம் தமிழர் கட்சி சீமான் சார்பாக ஆஜரானவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, நாங்க சமரசம் பேசிட்டு இருக்கோம் அந்த அம்மா கிட்ட, எங்களுக்கு சமரசம் பேசுறது டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால நீதிமன்றமே சமரசம் பேசுங்கன்னு சொல்லலை. இவங்க எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, அதுக்குள்ள இவங்க அவசரப்பட்டு வந்துட்டாங்க, அந்த பேச்சுவார்த்தை முடிகிற நிலைமையில இருக்கு அப்படின்னு இவங்க சொன்னதுனால, இவங்க கோரிக்கை வச்சதுனால அதற்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்படிங்களா, சரி அதை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர நீதிமன்றமே முன்னாடி வந்து சொல்லலை. அப்ப இவங்க தான் போய் அந்த ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. வெளியில பிரஸ்ல வந்து என்ன சொல்றான் அந்த சீமான், பாலியல் பொறுக்கி பாலியல் குற்றவாளி, நான் எதுக்கு சமரசம் பேசணும், நான் சமரசம் பேசணும் அவசியம் இல்லை, நான் எதிர்கொள்ளும் அப்படின்னு பெருமையா சொல்றாப்புல. பேசிட்டு உள்ள நீதிமன்றத்துல நாங்க சமரசம் பேசிட்டு இருக்கோம், அவங்க வெயிட் பண்ணுங்க பேசிட்டு வர்றோம் அப்படின்னு உள்ள பேசுற. இப்போ உள்ளன்றும் புறமொன்றுமாக இந்த மைக் புலி ஏசி வந்து பேசிட்டு இருக்க. இதே மாதிரிதான் வருண் ஐபிஎஸ் அப்படின்னு பேசினாப்புல. வெளியில வந்து நீ சட்டையை கழட்டி வச்சுட்டு வா, பனியனை கழட்டி வச்சுட்டு அப்படின்னு பேச வேண்டியது. தனிப்பட்ட முறையில் வருண் ஐபிஎஸ் போன் பண்ணி டின்ட் கிளாஸ் போட்ட வண்டியில வாங்க, நான் உள்ள வந்து உங்கள்கிட்ட காலில் வந்து மன்னிப்பு கேட்கறேன்னா அங்க சொல்ல வேண்டியது. எல்லா இடத்துலயுமே அவர் அப்படிதான் பண்றாப்புல. பொது வெளியில திமுகவா நான் திமுகவை புரட்டிடுவேன் அப்படின்னு பேச வேண்டியது. திமுகவை சேர்ந்த சில எம்எல்ஏக்களிடம், திமுகவை சேர்ந்த சில அமைச்சர்களிடம், திமுகவை சேர்ந்த சில எம்பிக்களிடம் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்கறதா இருக்கட்டும், அவங்க கிட்ட வந்து உறவாடுறதா இருக்கட்டும், அவங்க கிட்ட ரொம்ப அண்ணன் தம்பியாகவும் மாமச்சனாகவும் பழகிறதா இருக்கட்டும், இது தனிப்பட்ட முறையில் அது பண்ணிட்டு இருக்காப்புல. அப்ப இதே மாதிரிதான் நீதிமன்றத்துல வெளியில வந்து நான் சமரசம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அபிடவிட்ல அவர் தாக்கல் பண்ணும்போது நாங்கள் சமரசம் பேசி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு அதற்கு நேரம் கொடுங்கள், நாங்கள் பேசிவிட்டு வருகிறோம் அப்படின்னு தான் பதிவு பண்ணியிருக்காப்புல. அதை ஒட்டி தான் நீதிமன்றம் இந்த கருத்து தெரிவிக்குது. இப்போ சீமான் வந்து வலசரவாங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு சம்மனுக்கு ஆஜராகிட்டு வராரு. வந்ததுக்கு அப்புறமேட்டு அவர் பேசுனது எல்லாமே வந்து அவங்க அந்த நடிகை விஜயலட்சுமி அவர்களை வந்து எவ்வளோ இன்னும் அபியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மோசமாக தான் பேசியிருந்தார். இது எதிராக வந்து அரசியலில் இருக்க பெண்கள் பல பேர், குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவங்க, ஜோதிமணி அவங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்க மாதர் சங்கத்திலேருந்து வாசகி தோழர், இவங்க எல்லாருமே அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி பல பெண்கள் வந்து இதுக்கு எதிராக பேசும்போது நடிகை கஸ்தூரி வந்து சீமான் தரப்பில் இருக்கிற ஒரு நியாயம் இருக்குது, அவர் வந்து ஒரு பெருந்தன்மையாக 15 வருஷமா அவங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்றதுக்காக ஊடகத்தில் இதை பேசாமல் இருந்தார். இன்னைக்கு வந்து அவர் அப்படி பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. அவர் பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை, அந்த நிலைமைக்கு தள்ளினது தான் இப்படி ஆயிட்டு இருக்குதுன்ற ஒரு சொல்கிறான். அவருக்கு ஆதரவாக வந்து பேச வராங்க. இவங்க ஏன் அவங்க கட்சியிலேருந்தே இன்னும் இன்னைக்கு தான் பேச ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன் பெண்கள். அதுக்கு முன்னாடி இவங்க ஏன் வந்து இப்படி பேசணும்? ஏன்னா விஜயலட்சுமி அவர்கள்ட்டையே கஸ்தூரி ஃபோன் பண்ணி அவங்க டீல் பேசினாங்க, சீமானுக்காக அவங்க டீல் பேசினாங்க. அந்த ஆடியோவே விஜயலட்சுமி அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து சீமானுக்கு ஆதரவாக ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, பேசாமல் இருங்க, ஏதாவது வேணாங்க நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி பேசினாங்க. உங்களுக்கு என்ன அவசியம் வந்திருக்கு, இதுக்குள்ளே நீங்கள் போய் தலையிட்டு சமரசம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? நீங்கள் பொதுவெளியில் பேசும் பொழுது திராவிடியா கும்பல் அப்படின்னு பேசுகிறீங்க. திராவிடியான்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். அப்படி பேசுகிற நீங்கள், அவன் ஒரு பெண்ணை பாலியலாக அவன் சுரண்டியிருக்கான், பாலியலாக அவங்கள தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கு இடையில நீங்கள் பஞ்சாயத்துக்கு போறீங்கனாக்கா நீங்கள் யாருன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க, மக்கள் பார்த்துக்கிட்டோம். ஏன்னாக்கா மக்கள் பார்ப்பாங்கல்ல. இதுக்கு பஞ்சாயத்துக்கு போகிறாங்கனாக்கா அதற்கு பேர் வேற.
இப்படியாப்பட்ட விஷயத்துக்கு பஞ்சாயத்துக்கு போறவங்களுக்கு பேரு வேற. அது என்னங்கிறத மக்கள் சொல்லுவாங்க அவங்களுடைய பேரை. இல்லை நிறைய மாதர் சங்கம் உட்பட நிறைய பெண்கள் சார்ந்த அமைப்புகள் இருக்காங்க. இது பெண்கள் தான் இறங்கி போராடணுங்கிறது இல்லைங்கிறது ஒரு விஷயம். இருந்தாலும் முன்னெடுப்பு அவங்க எடுத்தாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருக்குது. அவங்க எப்படி இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்கன்னு தெரியல. பொதுவெளியில் நான் என்ன குச்சிக்குள்ளே இருந்த பொண்ணை தூக்கிட்டு போயா நான் வந்து பாலியல் உறவு செஞ்சேன், அல்லது காலேஜுக்கு போகிற பொண்ணை கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் கரம்பக்காட்டுக்குள்ளே வச்சு நான் அது பண்ணேன் அப்படின்னு ரொம்ப அப்பட்டமான பாலியல் வக்கரத்தோட பொதுவெளியில் பேசிகிட்டு இருக்காப்புல. ரெண்டாவது இதை குறித்து ஏதாவது கமெண்ட் பண்ண வர்றாங்க, ஒரு பெண் அரசியல்வாதி யாராவது கமெண்ட் பண்ண வர்றாங்க அப்படின்னாக்கா அவங்கள ஆபாசமாக தன்னுடைய ஐடிக்கள்லேருந்து தன்னுடைய ஐடி விங்லேருந்து அவங்கள ஆபாசமாக தாக்குதல் பண்ணுறது. இவரே பேசும்பொழுது முன்னாடியே ஜோதிமணி அவர்களே அவர் தான் சொல்லியிருந்தாப்புல, நானா ஜோதிமணி கையை பிடிச்சி இழுத்தனா இல்லை ஜோதிமணி அதுவும் பண்ணனா அப்படின்னு சொல்லி பேசினாப்புல. யார் விஜயலட்சுமி மேட்டருக்கு ஜோதிமணி அவர்கள் கவுண்ட் கொடுக்கும்பொழுது இதே மேட்டர் ஜோதிமணி அவர்கள் அவங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உன்னை மாதிரி டெபாசிட் இழக்கலை, உன்னைய மாதிரி கட்டுத்தொகை விட்டு கொடுக்கல, உன்னைய மாதிரி மக்கள் காரி திப்பி ஒன்று ஓட்டு போடாமல் இல்லை, அவங்க ஓட்டு போட்டு மக்கள் அவங்க நாடாளுமன்றத்தை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்போ அவ்வளோ மக்களுடைய பேராதரவை பெற்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்களா நானா கையை பிடிச்சி இழுத்தனா, நானா ஜோதிமணியை பிடிச்சி இழுத்தனா, இடுப்பு பிடிச்சிக்கலனா அப்படின்னு பொதுவில் பேசுகிறானாக்கா செருப்பை கழட்டி அடைக்க வேண்டாம்னு. அப்போ இங்கே உள்ள பெண்கள் சார்ந்த அமைப்பாக இருக்கட்டும், மற்ற பெண்கள் அமைப்பு இல்லை, எல்லா பெண்களுமே சரி இவனை பார்க்கும்போது ஒரு காம கொடூரனுங்க. முகரையை பார்த்தாலும் தெரியல ஒரு காம கொடூரன்னு, வெளியில பொதுவெளியில பேசுறத பார்த்தாலே தெரியல உங்களுக்கு ஒரு காம கொடூரன்னு. ஏன்னாக்க விஜயலட்சுமி மட்டும் இவன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கிறது கிடையாது. விஜயலட்சுமி கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இன்னொரு 3 பெண்களையும் சேர்த்து எழுதியிருக்காங்க அவங்க. இதே மாதிரி என்ன மாதிரியே பாதிக்கப்பட்ட பெண்களும் இருக்காங்க அப்படின்னு. சிபிச்சந்தர்னு இப்ப விசிகால முக்கிய பொறுப்புல இருக்காரு. இதுக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சியில இருந்தவர், சீமான் கட்சியில இல்லாத பொழுது அவர் கூட அவருடைய அறையில ஒன்னா தங்கி சினிமா இயக்குனராக பயணிச்சவங்க அவங்க. இன்னைக்கு விசிகால முக்கிய பொறுப்புல இருக்காரு. அவர் ஒரு பதிவு போடும் பொழுது இன்னும் 3 பெண்களுடைய பெயரை குறிப்பிட்டு இதே மாதிரி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லி ஏமாத்தி, கேஸ்டிங் கோச்சுன்னு சொல்லுவாங்க, நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லி அந்த பெண்களை ஏமாற்றி அவங்களை இதே மாதிரி பாலியல் உறவு செஞ்சு அவங்க பிரெக்னென்ட் ஆகி திரும்ப அவங்களையும் கருக்கலைப்பு செய்ய வச்சா சீமானு அப்படின்னு சொல்லி அவரும் எழுதியிருக்காப்புல. அப்ப தொடர்ந்து இதே வேலையா தான் இருக்காப்புல அவரு. இப்ப கட்சிக்குள்ள விசாரிச்சாதான் தெரியும் எத்தனை பெண்கள் இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. விசாரிக்காம நமக்கு தெரியாது இல்லைங்களா. பொதுவெளியில வந்து அவங்க சொல்லணும், ஆனா சொல்ல விட மாட்டாங்க. இந்த கட்சியில் உள்ள ஒரு பெண் இதே மாதிரி அந்த கட்சியில் உள்ள இன்னொரு ஒரு நிர்வாகி ஒருத்தன் இருக்கான், அவர் கரியஞ்சின்னு, அவனால ஒரு பெண் பாதிக்கப்படும் பொழுது அந்த பெண் வந்து ரொம்ப நாளா அவங்க ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. ஒரு இடத்துல பஸ்ட் அவுட் ஆகி வலசரவாக்கம் ஸ்டேஷனுக்கு சீமான் அன்னைக்கு போறாப்புல, அன்னைக்கு தான் இரவோடுவா உறவேன்னு சொல்லிட்டு ஆடியோ போடுறாப்புல. அன்னைக்கு அவங்க ஃபேஸ்புக்ல அந்த இதை கோட் பண்ணி அடுத்தது நீதாண்டா அப்படின்னு சொல்லி இடுமாவனங்கார்த்திய டேக் பண்றாங்க. அப்ப ஒரு கட்டத்தில் பஸ்ட் ஆகி ஒரே ஒரு போஸ்ட் போடுற அளவுக்கு தான் அவங்களுடைய எதிர்ப்பு. ஏன்னாக்கா அதற்கு மேலே உள்ள என்ன நடந்துச்சு நம்ம தெரியாது இல்லையா. ஆனால் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன ஆடியோக்களை வச்சு பார்க்கும்பொழுது உள்ள என்ன நடந்திருக்குங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது. இந்த பொண்ணு வந்து ஒவ்வொரு முறையும் தான் பாதிக்கப்பட்டிருக்கான்னு கட்சிக்குள்ள உள்ள எல்லாருன்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் உள்ள ஈழ உறவுகள் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்டையும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி முன்னாள் போராளிகளாக இருக்கட்டும் மற்ற நபர்கள்ட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவனை ஏமாத்திட்டான், நான் கல்யாணம் பண்ணி சொன்னோம்னாக்கா இவ்வளோ நாள் என்கிட்ட பழகி என் கூட ஒன்றா இருந்துட்டு இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறான். சீமான்ட்ட போனாக்கா அவர் நான் பார்த்துக்கிட்டா பஞ்சாயத்தானே வைப்பா, நான் பார்க்காத பஞ்சாயத்தா, நான் பார்த்துக்கிட்டா போடா அஸ் எல்டர் பிரதர் நான் சொல்கிறேன் கோ அண்ட் என்ஜாய், நம்ம லெவலுக்கு இதெல்லாம் செட் ஆகும், நம்ம லெவலுக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னா. அப்போ சீமானுடைய நோக்கமே என்னன்னாக்கா வெளியில இந்த மாதிரி இவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து வர்ற பெண்களாக இருக்கட்டும் அல்லது வேற ஏதோ ஒரு நட்பின் மூலமாக வர்றவங்களாக இருக்கட்டும், அவங்க ஒரு பெரிய வசதி வாய்ப்பு இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்கள பாலியலாக சுரண்டுவது, இவங்களுடைய பாலியல் இச்சைக்கு இவங்களை பயன்படுத்திக்கிறது. அப்புறம் கல்யாணம் பண்ணும் பொழுது ஒரு காளிமுத்து மகளோ அல்லது வேற ஒரு அமைச்சர் மகளோ ஒரு எம்பி மகளோ ஒரு எம்எல்ஏ மகளோ அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுறது. இதை தொழிலாகவே வச்சிருக்காங்க. சொல்ல போனோம்னாக்கா நம்ம ஐயா தோட்டத்துக்கார ஸ்டைலில் சொல்ல போனோம்னாக்கா ஒரு நாடக காதலை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில அப்படி பண்ண வேண்டியது, கல்யாணம் பண்ணும்போது வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டியது, இதுதான் அப்பட்டமான நாடக காதல். இப்போ சீமான் நாடக காதல் பண்ணிட்டு இருக்காப்புல, தான் கட்சியில் உள்ளவங்களுக்கும் இதே மாதிரி நாடக காதலை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காப்புல. அதுதான் மேடையில சொல்றாப்புல, அஸ் எல்டர் பிரதர் நான் சொல்றேன் கோ அண்ட் என்ஜாய் அப்படின்னு சொல்றாப்புல. அவன் கட்சியில கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கான், அவனை ஒட்டி ஒரு ஆடியோ வருது, ஒரு பெண் கூட ஒரு கட்சியில் உள்ள பெண் கூட ஒரு ஆடியோ வருது. அதில் அவன் என்ன வார்த்தையை பயன்படுத்தினாலும் உங்களுக்கே தெரியும், எப்படி கூடி கொலாவி ரொம்ப ஆமா ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப கட்சிக்குள்ள எல்லாருமே இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கட்சிக்குள்ள அவங்க தான் பாதிக்கப்படுகிறோம் என்று, அதாவது விருப்பத்தோட போவதுங்கிறத நம்ம சொல்லவே இல்லை. இப்ப அந்த கரிகஞ்சி கூட அந்த பொண்ணு வந்து விருப்பத்தோட அவங்க பழகுறாங்கிற வரைக்கும் நம்ம தலையில்லை. பொதுவெளியில எனக்கு நீதி கிடைக்கலன்னு ஒரு போஸ்ட் போடுறாங்க, அடுத்தது நீதாண்டா அப்படின்னாக்கா உன் அண்ணன் பண்ணிட்டான், உன் அண்ணன் மாதிரி தான் நீயும் பண்ணியிருக்க அப்படின்னாக்கா அண்ணன் என்னென்ன பண்ணான்னு ஏற்கனவே விஜயலட்சுமி கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காங்க. எத்தனை தடவை அவன் கருகலைப்பு பண்ணா, காசு பணத்தை பிடுங்கினது, ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தது எல்லாத்தையும் அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப அதை கோட் பண்ணி அடுத்தது நீதாண்டா
அப்படின்னு கோட் பண்றாங்கனாக்கா அப்ப இதே செயலை அவனும் செஞ்சிருக்கான் அப்படின்னு தானே தெரிய வருது. அப்ப பொதுவெளியில அதை சொன்னோம்னாக்கா இந்த ஐடி இங்க என்ன பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ பொதுவெளியில இவங்களை பத்தி கொச்சையா எழுதுவானுங்க, அல்லது இவங்க வீட்டு பெண்களை பத்தி கொச்சையா எழுதுவானுங்க. அப்ப திரும்ப இவங்க ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க, அந்த வேலை பார்க்குற இடத்துக்கு போக முடியாது. போனாக்கா அங்கு வேலை பார்க்குற ஆண்களுடைய பார்வை ஒன்றா இருக்கும். பெண்கள் திரும்ப பழக மாட்டாங்க. தன்னை ஏதோ ஒரு ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சவங்க போல இந்த சமூகத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. வீட்டுக்குள்ள நம்மளை சேர்க்க மாட்டாங்க. பொதுவெளியில் நடக்க முடியாது. விக்டிம் ஷேமிங் பண்ற சமூகம் இது. அதனால நம்ம பொதுவெளியில் சொல்ல வேண்டாம், சொல்ல முடியாது என்று அவர்கள் உள்ளுக்குள்ளே புழுங்கி இருக்கலாம். அதனால கட்சிக்குள்ள எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நமக்கு தெரியல. அதனாலதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால இந்த பெண்கள் சார்ந்த அமைப்புகளா இருக்கட்டும், ஒரு பாட்டு சிலம்பரசன் ஒரு பாட்டு போட்டவனையே எல்லாம் பொங்குனோம்ல நம்ம. இப்ப அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தான் நான் கேட்கிறேன். வைரமுத்துக்கு மீட்டுன்னு பொங்கிட்டு பிரஸ் மீட் கொடுத்தீங்கல்ல, வைரமுத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணல, அவருக்கு பொங்கிட்டு பிரஸ் மீட் கொடுத்தீங்களா? இன்னைக்கு ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு கேட்கிறேன். ஒரு பாலியல் குற்றவாளி, அதுவும் ஒரு நடிகைக்கு இவ்வளவு நேர்ந்திருக்குனாக்கா, அன்னைக்கு மீட்டுக்கு வந்தவங்க பிள்ளை சினிமா துறையை சார்ந்தவங்கன்னா வந்தீங்க. இப்போ உங்களுடைய சக தோழிக்கு சக நடிகைக்கு தானே நடந்திருக்கு. அப்ப இதை நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களா? அப்ப நீங்களே எங்க போனீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். இப்ப இவங்க எல்லாரும் கேள்வி எழுப்பணும், வரிசையா பேசணும், பிரஸ் மீட் கொடுக்கணும், பொதுவெளியில ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிவிக்கணும், அவனை கிழிச்சு தொங்க விடணும், பொதுமக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் பண்ணணும், சட்டத்துக்கு நீதித்துறைக்கு அழுத்தம் கொடுக்கணும். கருப்பர் கூட்டம்னு ஒரு வீடியோ போட்டதுக்கு என்ன பண்ணீங்க? குண்டாஸ் போட்டீங்கல்ல, அத்தனை கேஸ் போட்டு. இப்ப இவன் பாட்டுக்கு பாலியல் பொறுக்கி இவன் பாட்டு தெரிஞ்சுட்டு இருக்கான். அப்ப அவ்வளவு அழுத்தம் நம்ம ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம்? இவன் அப்படிதான் பண்ணுவான்ப்பா, நம்ம எதுவும் சொல்லி கேட்பானா அப்படின்னாக்கா, இப்ப பிஜேபி காரன் அப்படிதான் பண்ணுவான், விட்டு போயிடலாம். ஆர்எஸ்எஸ் காரன் அப்படிதான் பண்ணுவான், விட்டு போயிடலாம். திருப்பரங்குன்றத்தை விட்டுலாம், பீஃப் கடை போட முடியாது சேலம் பக்கத்துல விட்டுலாம், முஸ்லீம்கள் அடி வாங்கி சாகட்டும் விட்டுலாம், தலித்துகள் அப்படிதான் அடி வாங்குவாங்க, அவன் சாதி வெறி அப்படிதான் பண்ணுவான், விட்டுலாமா? அப்ப அதெல்லாம் விட முடியாதுல்ல, அதை நம்ம எதிர்ப்பு காமிக்கிறோம்ல. அதே மாதிரி இது எதிர்ப்பு காமிக்க மாட்டோமா? அப்ப இவன் சீமான் அப்படித்தான் இருப்பாங்க. அவன்கிட்ட நம்ம பட்டுக்கு அதெல்லாம் சாக்கடை கள்ள தூக்கி போடலாமா? பீல கள்ள தூக்கி போட்டாக்கா பீ திரும்ப நம்ம மேல தாங்க போடும். அப்படின்னாக்கா அது பீ சமூகத்துல இருக்குல்ல. நீ கல்லை தூக்கி விட்டறியாம இருந்தீங்கன்னாக்கா நாளை பண்ண அவனை காலை வைப்பானா இல்லையா? அப்ப அவன் காலம் அழுக்காகாதா? அப்ப நம்ம சுத்தம் பண்ணணும்ல. அப்புறம் ஏன் எல்லாரும் பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல உங்க குடும்பத்தை பத்தி ஐடிவிங்களை பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக நீங்க பேசாம இருக்கீங்களா? அப்ப யாரோ ஒருத்தன் பாதிக்கப்படுவான்ல. அப்ப அமைப்புகள் என்ன பண்றீங்க? தயவு செஞ்சு களத்துக்கு வாங்க. களத்துக்கு வந்தாதான் இதுக்கு தீர்வு கிடைக்குமே தவிர நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கறது வேற. நாம மக்கள் மன்றத்துல என்னவா கொண்டு போய் சேர்க்க போறோங்கிறதா என்னுடைய கேள்வியா இருக்கு. அதனால எல்லா அமைப்புகளும் களத்துல இறங்கணும். சும்மா நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னாக்கா, நான் யூடியூபர் வீடியோ போடுறேன், நீங்க அமைப்பு கட்சி வச்சிருக்கீங்க, நீ கம்யூனிஸ்ட் கட்சியில உள்ளவன அங்க கடிச்சு மாட்டை கடிச்சு ஆட்டை கடிச்சு கம்யூனிஸ்ட் கட்சியில வந்துட்டான். கம்யூனிஸ்ட் கட்சியில உள்ளவங்கள அவ்வளவு ஆபாசமா கொச்சையா பேசிட்டான். வாசகி தொடரா இருக்கட்டும், ஐயா சண்முகம் தொடரா இருக்கட்டும், ஆபாசமா பேசிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன தகுதி இருக்குங்க? நான் கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து ஏன் சாட்டை சேனல் ஓப்பன் பண்ணும்போது யாரை கூப்பிட்டு ஓப்பன் பண்ண? நீங்க பிஜேபி காரன் கூப்பிட்டு ஓப்பன் பண்ணியா? ஆர்எஸ் காரன் கூப்பிட்டு ஓப்பன் பண்ணியா? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள மூத்த தோழர் நல்லக்கண்ணு கூப்பிட்டு நீ ஓப்பன் பண்ண. நல்லக்கண்ணு யாருன்னு உனக்கு தெரியாதா? அவர் கம்யூனிஸ்ட் கட்சி தானே அவரு. நீ உனக்கு பிறந்த நாள்னாக்கா நேராக நல்லக்கண்ணு ஐயா வீட்டு வாசல் தான் பண்ணிக்கிற. இப்போ என்ன பண்ணணும்னாக்கா, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளை விழிச்சுக்கணும். நல்லக்கண்ணு ஐயா வீட்டுக்கு வந்தானாக்கா செருப்பை கழட்டி அடிச்சிடணும். இவருடைய சங்கரையாட்டத்துக்கு வர்றான். எந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கல. சாவியட்டில் போட்டுப்பான்னு சொல்லி நம்ம விடுற அந்த இறக்க குணம் இருக்குல்ல, அது எங்கே நிற்கிறான் பாருங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நீ கம்யூனிஸ்ட் கட்சி கடிக்க மாட்டான். ஸோ நம்மளோட இறக்கம் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாடி இருந்த கம்யூனிஸ்டுகள் வேறையா நான் பார்க்குறேன். இப்போ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பத்தலையோன்னு நான் பார்க்குறேன். இவனை இவ்வளோ பேச விட்டு வேடிக்கை பார்க்கறல, திரும்ப ஒரு வீடியோ போட்டு அமைதியாடுறாங்க. அது யூடியூபர் என்னுடைய வேலை, அது உங்களுடைய வேலை இல்லை. அந்த வேலை என்கிட்ட கொடுத்துருங்க. கம்யூனிஸ்ட் கட்சினாலே கம்யூனிஸ்ட் கட்சியை வேலை செய்யணும். இங்கே உள்ள கட்சிகள் அமைப்புகள் இறங்கி வேலை செய்யணும். அது வேலை செய்யாதனுடைய நீட்சி தான். இன்னைக்கு அவன் பாட்டுக்கே பேசிட்டு ஒரு கன்மேனை, ஆர்ம்டு கன்மேனை தூக்கி செக்யூரிட்டியா வச்சுட்டு போயிட்டு இருக்கான். நல்லக்கண்ணு தோழருக்கு இல்லாத லைஃப் த்ரெட் உனக்கு வந்துருச்சா? இங்க உள்ள ஒட்டுமொத்த ஆதிக்க சாதி வர்க்கத்தை எதிர்த்து நின்று போராடினவர் யாரு? நல்லக்கண்ணு ஐயா. ஒட்டுமொத்த வர்க்க ரீதியாக பணக்காரங்கள பன்னேரங்களை ஒட்டுமொத்தமா எதிர்த்து நின்று போராடினவர். இந்த சிவாச்சாரியர்கள் மடம் இருக்கு, அது ஒட்டுமொத்தமா எதிர்த்து நின்று போராடினவர். அங்குள்ள ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு நிலத்தை வாங்கி அவங்களுக்கு குத்தகைக்கு வாங்கி கொடுத்தவர் அவர் தான். அவர் போராடி வாங்கி கொடுத்த நிலத்தை தான் நீங்க பரிசு பண்ணிருக்காங்க. நீங்க போய் கேட்டீங்கன்னா தெரியும் அங்க உள்ளவங்கள்ட்ட. அவருக்கு இல்லாத லைஃப் த்ரெட் உனக்கு வந்துருச்சா? அவர் ஏன் மீச வைக்கலங்கிற கதை தெரியும்ல. இதுல தெருவுல கட்டி போட்டு ஒரு போஸ்ட்மேனை கட்டி போட்டு மீசைக்குள்ள பிடுங்கி விட்டாங்க. அன்னையில ஒரு மீசை வைக்கல அவரு. அது நினைவா அவர் வைக்கல, ரத்தம் ஊத்துது அவருக்கு. இப்ப அவ்வளவு பெரிய ஆளா அவருக்கு இல்லாத அவர் எதுவும் ஆம்டு செக்யூரிட்டி வச்சிருக்காரா? இல்ல கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள தோழர் இருக்காரு, சண்முகம் இருக்காரு, அந்த வாச்சாத்தில அவர் தான் முன்னெடுத்து தீர்ப்பு வர வரைக்கும் தொடர்ந்து தொடர் போராட்டம் பண்ணி அரசினுடைய பார்வையை கொண்டு போய் அதை சட்ட போராட்டமா மாத்தி தீர்ப்பு வாங்குறாரு. வாச்சாத்திக்கு சண்முகம் தோழர் எடுத்த போராட்டம் தான் அது. இதே மாதிரி பல போராட்டங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. நீ என்னத்தை கிழிச்சு என்னத்தை புடுங்கணும்? இன்னைக்கு அதான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, நீ பீர் பாட்டில் உள்ள ஸ்டிக்கர் வேணா கிழிச்சிருக்கலாம், நீ என்னத்தை கிழிச்சு? சமூகத்துக்கு என்ன கிழிச்சு? நீ
நீ வந்து சண்முகம் தொடரையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் பார்த்து கேள்வி கேட்கறது உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல? இதையெல்லாம் நம்ம கேட்டுருவோம் உட்காந்துக்கிட்டு, இது என்ன கேட்டு அது என்ன கேட்டுன்ட்டு. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாம் அவங்க கேட்காம களத்தில் இறங்கி தன்னுடைய செயல்பாடுல காமிக்கணும். நீங்கள் அப்படி இல்லைங்கிறத வரைக்கும் இது நிற்கவே நிற்காது. அவங்க ஒன்று பேசிட்டோமா நம்ம ஒன்று பேசிட்டு இருப்போம், அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த செய்தி தொடர்பாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.